சங்கீதம் 115:12 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு கர்த்தர் பேசுகிறார், அவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தாவீது ஒரு சிறுமைப்பட்டவனாய் அவன் இருந்தான். அவன் தன்னுடைய குடும்பத்தில் 8வது நபராய் பிறந்தவன். அவன் யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சிறுவனாக அவன் இருக்கிறான். அவருடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டு ராஜாவாய் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அங்கு எல்லா ஆயத்தங்களும் நடக்கிறது. அப்படி ஆயத்தங்கள் நடக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சிறுமைப்பட்டவனாகிய தாவீது பாருங்க, காட்டுக்குள்ளாக ஆடுகளை மேய்ப்பதற்காக கடந்து போய்விட்டான். அவன் சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் அவனை நினைத்தபடினால ஆடுகளுக்கு பின்பதாய் போன தாவீதை கர்த்தர் தன் மனசுல நினைச்சிட்டார். அவன் நினைவாவே இருக்கிறார். அவன் வீட்டுக்கு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு எல்லா ஆயத்தங்களும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் யாரையும் அபிஷேகம் பண்ண விடலை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார். அவருடைய மைண்டில், அவருடைய இருதயத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட, புறம்பே தள்ளப்பட்ட, சிறுவன் என்று ஒதுக்கப்பட்ட, தகுதி இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட, பாத்திரவான் இல்லை என்று சொல்லி அவனை நிராகரித்த தன்னுடைய சொந்த குடும்பத்தார் மத்தியில் கர்த்தருடைய இருதயத்தில் தாவீதை குறித்ததான சிந்தனை. தாவீதை கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கார். அவன் அந்த இடத்துல இல்லைன்னு உடனே யாரையும் கர்த்தர் அலோவ் பண்ணல. கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா, இவ்வளவு தானா உன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஈசாவை பார்த்து கேட்கிறார், தாவீதுடைய அப்பாவை பார்த்து. அவன் சொல்றான், இல்லை இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் அதுக்கு தான் லாக்கி அதுக்கு தான் சரியான ஆள். ஆனால் அவனை நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்ற செய்தியை சாமுவேல்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சாமுவேல் சொல்லிட்டார், கர்த்தர்கிட்ட பேசிட்டார், எப்பா நான் பெரியவன் தான் இருப்பான்னு சொல்லி நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தேன். கர்த்தர் சொல்லிட்டார், நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டார். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் அந்த பையன் மேலே தான் நினைவாக இருக்கார், அந்த தாவீது மேலே தான் நினைவாக இருக்கார். நீ அவனை கூப்பிட்டுன்னு வர வரலாம், நான் வீட்டில் கையை கழுவ மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டார். பாருங்க, சிறுமைப்படுத்தப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெற்றபடியினால், அவனை நினைத்தபடியினால் கர்த்தர் அவனை அழைத்து அனுப்பி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். நீ இந்த காரியத்துக்கெல்லாம் லாக்கியப்பட மாட்ட, உதவும் மாட்ட. இந்த காரியத்தில் உனக்கு ஒன்றும் அறிவே கிடையாது, ஞானமே இல்லை.
உனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா? நீ எல்லாம் அந்த தேசத்தை ஆள முடியுமா? தாவீதை பார்த்து சொன்னது போல, ஒருவேளை நீங்கள் அற்பமாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவளாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த வருடத்தில் அவருடைய இருதயத்தில் உங்களை நினைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்தில் அவர் நினைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீதை நினைச்சவர் உங்களை நினைக்க மாட்டாரா? உங்க சிறுமையை நினைக்க மாட்டாரா? போன வருஷம்லாம் கஷ்டப்பட்டீங்களே, எவ்வளோ உபத்திரவத்தின் வழியா வந்தீங்களே, துக்கத்தின் வழியா வந்தீங்களே, பாடுகளின் மத்தியில் வந்தீங்களே, உங்களை தான் அவர் நினைச்சிருக்கார். இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. உலகம் என்ன வேணுமானா சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டுங்க, எதுவுமே ஆசீர்வாதமாக இல்லை, எல்லாம் கஷ்டமாக இருக்கு, எல்லாம் உபத்திரமாக இருக்கு, தேடி தேடி பார்த்தோம் ஒன்றும் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கட்டுங்க, கர்த்தருடைய இருதயத்தில் நம்மை அவர் நினைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்களை அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்க ஊழியத்தை அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்க குடும்பத்தை அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்க பிசினஸ் அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்க தொழிலை அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்க படிப்பை அவர் நினைச்சிருக்கிறதுனால, உங்களுடைய சந்ததியை கத்த நினைத்திருக்கிறதுனால, உங்க பாடுகள் வேதனைகளை கத்த நினைத்திருக்கிறபடியினால் அவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் தான் சொல்றார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேற மனுஷன் கிடையாதுங்க, வேற யாரும் ஆசீர்வாதத்தை தரப்போறது கிடையாது. கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை தரப்போறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தருவார் இந்த வருடத்தில். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான். உங்க நினைவாய் அவர் இருக்கிறார். அவர் மைண்ட்ல நீங்க வந்துட்டீங்க, அவருடைய இருதயத்தில் உங்க பேர் வந்துடுச்சு. உங்களை குறித்தவர் நினைச்சு 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 எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கலாம், எப்படி உயர்த்தலாம் அப்படியே சொல்லி நினைச்சு நினைச்சு பார்க்கிறார். இந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது பாருங்க, கர்த்தன் எங்க காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மலைக்குள்ள இருந்தாலும் சரி, குகைக்குள்ள இருந்தாலும் சரி, எங்கேயோ நீங்க மறைஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களை தேடி பிடிச்சு கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. தாவீதை அப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். அதை தான் தாவீது சொல்றார். கர்த்தர் நம்ம நினைச்சிருக்காருங்க, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். அது என்ன சேலஞ்ச் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவருடைய மைண்ட்ல நம்ம இருக்கோம் இல்ல. யோபுக்கு பிசாசு 1008 பிரச்சனை கொண்டு வந்தான், என்னென்னமோ இழப்ப கொண்டு வந்தான். ஆனா கர்த்தருடைய மைண்ட்ல யோபு இருந்தான். யோபு இருந்ததுனால அவனை என்ன பண்ணாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் முகத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் ஜெபத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நனவுல கர்த்தர் உங்களை வச்சிருக்கார். அந்நிய தேசத்துல தானியேல் சிறைப்பட்டு கிடக்கிறான், ஒண்ணுமில்லாத கிடக்கிறான். பாபிலோன் தேசத்துக்கு சிறையாய் கைதியாய் கொண்டு போகப்படுகிறான் நேபுகாத்நேச்சர் என்று சொல்லுகிற அரசனால. ஆனா கர்த்தருடைய இருதயத்தில் அவனுக்கு இடம் வந்துருச்சு. அவன் கைதியா இருந்தாலும் சரி, அவன் அடிமையா இருந்தாலும் சரி, அந்த தேசத்துல எல்லா பிரதான மந்திரிகளிலும் இவனை பிரதான மந்திரியா கர்த்தர் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். 10 மடங்கு சாமர்த்தியனா அவனை கண்டாராங்க அந்த ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தனை நினைச்சிட்டாருனாக்கா யாரும் தடுக்க முடியாதுங்க. நீங்க அவர் மைண்ட்ல இருக்கீங்க.
கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்தில் இருக்கிறான் ஈசாக்கு, எதிரிகள் இருக்கிறாங்க, துறவை தோண்டனா புடிங்கன்னு துரத்தி விடுறான், பஞ்ச காலத்தில் இருக்கான். பாருங்க, அவன் விதைக்கிறான், அந்த நேரத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். தடுக்கவே முடியல, எந்த வானமும் தடுக்க முடியல, மழையும் தடுக்க முடியல, காய்ச்சலும் தடுக்க முடியல, எதுவும் தடுக்க முடியல. கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாக்கா ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. நீங்க அவருடைய மைண்ட்ல இருக்கீங்க, நீங்க அவருடைய இருதயத்தில் இருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய இருதயத்தில் நீங்க இருக்கீங்களா? உங்க இருதயத்தில் ஏசு இருக்காரா? ஹல்லேலூயா. நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நீங்க தான். ஹல்லேலூயா. சரி, தாவீதை கர்த்தர் அவர் மைண்ட்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அவன் மைண்ட், கர்த்தருடைய மைண்ட்ல தாவீது ஃபிக்ஸ் ஆயிட்டான், அப்படியே பதிஞ்சிட்டான், மறக்கவே முடியாதவனா இருந்தான். அவன் என்ன தப்பு தண்டா பண்ணாலும் அவனை மன்னிச்சு கர்த்தர் மறுபடியும் எழுப்பிட்டாரு. அவன் மைண்ட், கர்த்தருடைய மைண்ட்ல அவருடைய இருதயத்தில் அவன் இருக்கானே. ஏன் அவன்கிட்ட அப்படின்னா குவாலிட்டி, அப்படின்னா அவன்கிட்ட ரகசியம், அவன் என்ன செஞ்சான்? அவர் மைண்ட்ல இருக்கணும்னா தாவீது செஞ்சதை நம்ம செய்வோம்னு சொன்னோம்னா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாயிடும். என்ன செஞ்சான் தாவீது? வாசிக்கலாம், சங்கீதம் 34:1 வாசிக்கலாம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய மைண்ட்ல அவன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, அவன் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு அவன் செஞ்ச ஒரு காரியம், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். சவுல் துரத்தின்னு போனாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சான். காட்டுக்குள்ள தண்ணி இல்லாம அங்கு இங்கு அலமோதிட்டு இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். வியாதி வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். அல்லது அவனுக்கே சவுலை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிங்க, நீங்களும் தாவீது போல அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நான் சொன்னேன், கடமைக்காய் கர்த்தரை துதிக்க கூடாது, பயந்துகிட்டு கர்த்தரை துதிக்க கூடாது, ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தரை துதிக்க கூடாது. துதிக்கலாம் என்ன சொல்லுவாங்களே அப்படின்றதுக்காக சபையில் அதுக்காக துதிக்க கூடாது. கட்டாயத்தின் பேர்ல கர்த்தரை துதிக்க கூடாது, நிர்பந்தத்தின் பேர்ல கர்த்தரை துதிக்க கூடாது. முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதாங்க துதிச்சார். 8 வயசுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். 30 வயசு வரலாம் ஒன்னும் அரையணையம் கொடுக்கல, ராஜாவும் ஆகல. ஆனா கர்த்தரை துதிச்சிட்டே இருக்கார். ராஜாவாகிட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகள், உபத்திரவங்கள், கொலை, மிருகங்களால் தாக்குதல்கள் எல்லாம் வந்துச்சு. என்ன ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, என்னை அபிஷேகம் பண்ணாரு, என்னை இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, ஒன்றும் நடக்கலையே அப்படியெல்லாம் தாவீது சொல்லலை. எல்லாவற்றுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இந்த வருஷத்தில் நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெற்று அவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னாக்கா ஆண்டவரை எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஆண்டவரை துதிச்சு 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 நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தாவீது
கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெறுவதற்கு ரொம்ப அழகான காரியத்தை செஞ்சான். வெரி சிம்பிள். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறேன். இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்றதுக்கு ஆவியானவன்கிட்ட பேசுறது. அவன் துதிச்சான், அதனால் என் இருதயத்தில் இடம் பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் தூச்சி பாருங்க, கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெற்றுவீங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, வேகமாக போகிற. ரெண்டாவது, அவன் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சான்? நீங்கள் நிறைய பேர் யாருடைய மனசுலனா இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்னவோ செய்கிறாங்க. ரத்த கழித்தெல்லாம் போடுவாங்க, அப்படியே வெட்டி. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்களும் போட்டிருப்பீங்க ஒரு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு தலைக்கீழாக நிற்பாங்க. இத்தனை வருஷம் காத்திருப்பாங்க, கடைசியில ஏமாத்திட்டு விடுவாங்க. பாருங்க, தாவீது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், சர்வ வல்லவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப அறிவா அவன் செயல்பட்டான். என்ன செஞ்சான்? முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 5:3 வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப சாதாரணமான விஷயம் தாங்க, நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு நடக்கிற காரியம் தாங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, காலையில் என் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. காலையில் நான் என்ன செய்கிறேன்? உங்களுடைய சமூகத்துக்கு நேரம் என்ன பண்ணுறேன்? வந்து காத்திருக்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அவன் அப்படி ஜெபித்ததுனால தான் அவன் என்ன பண்ணாலும் சரி, கர்த்தருடைய இருதயத்திலிருந்து அவன் எடுபடவே இல்லை. அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கு, வேற யாருக்கும் இல்லை. நீங்க யாருக்கோ நீங்க சோக்கு நீங்க ஏற்றவங்களா இருந்தாக்கா நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும் சொன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், அவருடைய இருதயத்தில் இடம் பெறணும் சொன்னா, காலையில உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும் பார்த்துங்க. ஒரு ராஜா, பக்கத்து நாட்டு கூட சண்டை, எதிரிகளோடு கூட சண்டை, தேசத்தில் உண்டாகிற பிரச்சனைங்க, அரசாட்சியில் உண்டாகிற பிரச்சனைங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனா தாவீது? ஏராளமான பிரச்சனை. நம்ம காட்டிலும் 1000 மடங்கு பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன் தாவீது. அவன் சொல்றான், காலையில் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்ல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வேணும்ல, அது மட்டும் எப்படி கிடைச்சிருங்க? அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சாதான் அவர் தான் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொண்ணு வெள்ளி நகை நட்டு 0, அதெல்லாம் உதவாது. ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லாமல் இப்போ மழை பெஞ்சப்போ வெளியில் வந்து நின்றுட்டான். கோடீஸ்வரன் ரோட்டில் வந்து நின்றுட்டான். எங்கே போச்சு அவன் கோடி பணம், நகை நட்டு? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுதான், அவ்வளோதான் லிமிட்டு, அதுதான் அளவு. கவனிச்சு பாருங்க.
கர்த்தருடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அந்த ஆசீர்வாதம் வேதனை வராத ஒரு ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனை கூட்டார். அவர் ஐஸ்வர்ய சம்பூரணர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய இருதயத்தில் அவன் இடம் பிடிக்கிறதுக்கு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். ஒப்பு கொடுங்க, இந்த வருஷத்தில் நான் காலை தோறும் சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக. உட்கார்ந்து கேட்டுட்டு போகிறவங்களுக்கு இல்லை, ஊழியக்காரன் பேசத்தை கேட்டு போகிறவனுக்கு கிடையாது. கர்த்தருடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும். அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் என்னத்தை செய்ய முடியும்? ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் சாதாரணம். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும்ல? இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ல? சுகமா இருக்கணும்ல? பாதுகாப்பா இருக்கணும்ல? செழிப்பா இருக்கணும்ல? கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. தாவீது என்ன வழியை கண்டுபிடிச்சான்? கர்த்தரை துதிச்சான், ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான், காலை தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இவனை நான் ஆசீர்வதிக்கணும்டான்னு. இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்தில் போனீங்கன்னாக்கா தாவீதின் நகரம் என்று சொல்லி ஒரு நகரம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காம்பவுண்ட், அது ஒரு பெரிய நகரமே இருக்கு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவன் அவன் மாறினா. கர்த்தரவனை நினைச்சாரு, கர்த்தரவனை ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. இந்த வருடம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? தாவீதை போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க நீங்க ஆயத்தமாயிடுங்க. இந்த முதல் தேதியிலிருந்து நீங்க நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஒன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், வேகமாக முடிச்சிடறேன். வாசிக்கலாம். 2 காரியம் தான் இருக்கு, நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 39:3 வாசிக்கலாம். சங்கீதம் 39. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். மூணாவது, கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு அவருடைய வசனங்களை படிச்சு அப்படியே தியானித்தான். வசனங்களை தியானிக்கையில் அவன் இருதயத்தில் என்ன மூண்டதான்? அக்னி, அனல் மூண்டது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பிடிச்சமான காரியமாயிடுச்சு. கேலண்டர் முன்னாடி நின்று வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் சொந்தமாகாது. வேகமா அப்படியே சாப்பிட்டுன்னே வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஒத்து வராது. நடந்துட்டே வாசிக்கிறேன். நான் ட்ரெயினில் போய் பஸ்ஸில் உட்காந்து செல்ஃபோனை வச்சு வசனம் சொல்லுது, நீ தியானிக்கணுமா? தாவீது என்ன பண்ணா? நேரம் எடுத்தான், அதுக்கு தியானித்தான். அவருடைய வசனங்களை தியானிக்கையில் அவனுடைய இருதயம் அப்படியே அனல் கொண்டது, அக்னி மூண்டது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார், தினமும் பேச ஆரம்பிச்சார். வேத வசனத்தின் மூலமா அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணுமா? கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணுமா? பைபிளை பத்திரமா மூடி வச்சுக்கிறது கிடையாது. அட்டை போட்டு நல்ல பத்திரமா பீரோவில் கொண்டு போய் வச்சுக்கிறது கிடையாது. சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கிறது இல்லை, தலையணையட்டை வச்சுக்கிறது. ஏன்னா பேய் பிசாசு வராது பாருங்க. பைபிள் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பைபிள் வச்சிங்கன்னா என்ன வராது?
பேய் வராது, பிசாசு வராது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை தியானிங்க. வசனத்தை தியானிக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாக்கா அவருடைய இருதயத்தை இடம் பிடிச்சிருவீங்க. வசனத்தின் மூலியமா அவர் பேசுறார்ல, வார்த்தையின் மூலியமா அவர் பேசுறார்ல, அப்படி பேச 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 ஏசப்பாவோட இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தாவீது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவன் வசனங்களை தியானித்தான். ஹல்லேலூயா. கடைசி அவனுக்கு சொல்லி முடிச்சிடுறேன், வாசிக்கலாம். சங்கீதம் 32:5 முக்கியமான ஒரு காரியம் இது, பாருங்க, கவனிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார் ஒரு ராஜா, ஒரு கிங். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அவர் செய்த காரியம் பாருங்க, தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டார் கர்த்தரிடத்தில். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. நீங்கள் அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னா, கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னா, உங்கள் குற்றங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். உங்களையே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கூடாது, உங்களே நீங்கள் நிதானித்து அறிஞ்சிக்க கூடாது. நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் நியாயமாக தானே இருக்கிறேன். உங்கள் நியாயத்தெல்லாம் கொண்டு போய் குப்பத்தொட்டில் போடுங்க, உங்கள் நீதியெல்லாம் கொண்டு போய் குப்பத்தொட்டில் போடுங்க. இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக இந்த ஆர்கியூமெண்ட்டே செல்லுபடியாகாது. அவர்கிட்ட யார் வழக்காட முடியும்? யார் நீதிமான்னு போய் நிற்க முடியும்? அவருக்கு மறைவானது என்ன இருக்கு? உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டு நீங்கள் மனம் திரும்புவீங்கன்னு சொன்னாக்கா இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தப்பை முதல்ல ஒத்துக்குங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருக்கலாம், நீங்கள் பாரம்பரியமாக இருக்கலாம், நடுவில் வந்தவங்களாக இருக்கலாம், பாதியில் வந்தவங்களாக இருக்கலாம், எப்போ வேணும்னா இருக்கலாம். உங்கள் தப்பை முதல்ல ஒப்புக்கொள்ளுங்க, குற்றங்களை ஒப்புக்கொள்ளுங்க. தாவீது அவ்வளவு பெரிய ஆள், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சாமுவேல் தீர்க்கதரிசியால் முன்குறிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிறு வயதிலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். கோலியாத்தை வீழ்த்தினவன், சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டவன். சொல்றான், என் குற்றங்களை மன்னிச்சுங்க ஆண்டவரே. ஒப்புக்கொள்றான். ஒப்புக்கொள்றீங்களா? பிரச்சனையே அதுதானே. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதானே. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே அதுதானே. மாமியாரும் ஒத்துக்கிறது கிடையாது, மருமகளும் ஒத்துக்கிறது கிடையாது. குற்றங்களை ஒப்புக்கொள்றதே கிடையாது. பிசாசு அது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம குற்றங்களை முதல்ல ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். குற்றங்களை ஒப்புக்கிட்டாக்கா கர்த்தர் சொல்ற, அங்கே தாவீது சொல்றாரு, என் பாவங்களை மன்னித்தீர் அப்படி சொல்றார். நீங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டீங்கனாக்கா, ஒத்துக்கிட்டீங்கனாக்கா ஏசப்பாவோட இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிருவீங்க. இல்லை நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஏசப்பா அவருடைய இருதயத்தில் இடமே தரமாட்டார், ஒரு பொழுதும் இடம் தரமாட்டார். அப்படி அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் தான், மனுஷன்கிட்ட நான் சொல்ல, ஊழியக்காரர்கிட்ட சொல்ல, இவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்ல,
உங்களை நேசிக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல உங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுங்க. தாவீது செய்த காரியம் அதுதான். அதனால தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை நினைத்தருளினார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைக்கணும்ல, அவருடைய இருதயத்தில் இடம் பெறணும்ல. ஹல்லேலூயா. 4 காரியத்தை சொன்னேன். முதல்ல ஆண்டவரை துதிங்க, 2வது ஜெபிங்க, 3வது வேதத்தை தியானிங்க, 4வது காரியம் உன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் இந்த வேத வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த முதல் நாள் காலை வேளையில் இருந்து இதுவரை நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்திருக்கிறோம். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளை இந்த வருடத்தில் கேட்ட சத்தியத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. எனக்கு